அவங்களுடைய ஒரு வேலை இருக்குன்னா அதை எத்தனை நாட்கள்ல முடிக்காங்கன்னா பி வந்து 20 டேஸ்ல முடிச்சிருவாரு. கியூ வந்து 40 டேஸ்ல வந்து அந்த ஒரு வேலையை தனித்தனியா செஞ்சாங்கன்னா பி வந்து 20 நாள்லயும் கியூ வந்து 40 நாள்லயும் வந்து வேலை செஞ்சுருவாங்க. அவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றாக வந்து வேலையை வந்து தொடங்கியிருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறமா வந்து கியூ இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த வேலையில இருந்து போயிருந்தாங்க. ஆனா எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் மீதமுள்ள வேலையை மீதமுள்ள வேலையை வந்து யாரு பி மட்டும் தனியா வந்து எத்தனை நாட்கள்ல முடிச்சிருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. கியூ வந்து அடுத்தது வந்து அந்த வேலையை விட்டு போயிருந்தாங்க. மீதி ஒரு வேலை இருக்குன்னா அதுல உள்ள மீதி உள்ள பங்குல உள்ள வேலையை யாரு பி மட்டும் பாக்குறாரு. அது எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாருன்னா அந்த மீதமுள்ள வேலையை 8 நாட்கள்ல வந்து முடிக்கிறாரு. இது தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு வந்து கியூ இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பி கியூ வந்து சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்களா, அந்த வேலையில இருந்து கியூ வந்து வெளியே போயிருப்பாங்களா, அது எத்தனை நாட்கள்ல வந்து கியூ வந்து வேலையை விட்டு சென்றார் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டினை பார்த்துட்டு கொஸ்டின் நல்லா எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ பார்ப்போம். ஓகே, நமக்கு தெரிஞ்சது பி கியூ அவங்களுடைய ஒரு நாள் வேலை தெரியும். ஓகேவா, அவங்க 2 பேரும் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பியும் கியூ வந்து அந்த வேலையை வந்து முழுமையா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பியுடைய ஒரு நாள் வேலை வந்து 1/20 அப்படின்னு எழுதுவோம். கியூவோட ஒரு நாள் வேலை வந்து 1/40 அப்படிங்கிறது எழுதுவோம். ஓகேவா, இப்போ ஒரு நாள் வேலையை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது பியும் கியூ சேர்ந்து வேலைஞ்சா எத்தனை நாட்கள்ல வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது 20க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 40 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மேல வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் இதுக்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம் 1. அப்போ 3/40. ஓகேவா, பிக்யூடைய ஒரு நாள் வேலை 3/40. அப்போ பி பிளஸ் கியூ வந்து அவங்க சேர்ந்து வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னா 40/3. ஓகேவா, 40/3 நாட்கள்ல வந்து வேலையை முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு இது. ஓகேவா, பியும் கியூ வந்து அவங்க சேர்ந்து வேலை செஞ்சாங்க 40/3 நாட்கள்ல முடிச்சுவாங்க. ஆனா அவங்க எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்க, அதாவது அந்த பிக்யூ எத்தனை நாட்கள் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து அவங்களுடைய அந்த ஒரு வேலையை வந்து முழுமையா முடிப்பாங்கல்ல அதோட டேஸ். ஓகேவா, அந்த 40/3. ஆனா முழுமையா அவங்க செஞ்சு முடிக்கல. ஏன்னா கியூ அப்படிங்கிறவங்க வந்து இடையில சென்றுட்டாங்க. அப்போ வேலையை விட்டு போயிட்டாங்க. அது எத்தனை நாள் நமக்கு தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து 8 நாட்கள்ல முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை நமக்கு அதாவது பி வந்து மொத்தம் அந்த ஒரு வேலையை வந்து 20 நாட்கள்ல முடிச்சிருவாங்கன்னா ஒரு நாள் வேலையை வந்து 1/20 எழுதுமா. பி வந்து எத்தனை நாட்கள் வேலை செஞ்சிருக்காரு, ரிமைனிங் வேலை 8 நாட்கள்ல செஞ்சிருக்காரு. அப்போ 8/20 அப்படின்னு போலமா. 8 நாட்கள்ல அவர் வந்து ஒரு வேலை 20 நாட்கள்ல முடிப்பாருன்னா 8 நாட்கள்ல அந்த வேலையில எவ்வளவு பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்படும். ஓகேவா, 8 4 20. அப்போ 2/5 பங்கு வேலையை, இது வந்து பங்கு. ஓகேவா, 2/5 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. மொத்தம் ஒரு பங்கு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் ஒரு பங்கு வேலையில 2/5 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா மீதி வந்து 3/5 பங்கு வேலை இருக்கும்.